ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி இறாவை வச்சு பக்கோடா பண்ண போகிறோங்க. எள்ளு கருவேப்பிலை போட்டு ரொம்பவும் சுவையாக ஒரு பக்கோடா ஐட்டம் பண்ண போகிறோங்க. இறாவில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அது வந்துட்டு இன்றைக்கி நான் பண்ணி காட்டுறேன். பார்த்துட்டு நீங்களும் செஞ்சுக்கோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி இறா வாங்கியிருக்காங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு குடல் இருக்குங்க கருப்பாக, அதையும் நீக்கிடலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இறாவை. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள், அது மேலே குடல் இருக்கும் இல்லையா, அது இது மாதிரி கீறி எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க. அது சாப்பிட்டா வயிற்று வலி வரும்னு சொல்லுவாங்க, நல்லது இல்லை உடம்புக்கு. இப்போ இந்த இறால உப்பு போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. முட்டை 1 உடச்சி ஊற்றிருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ வந்துட்டு எள்ளு போட்டுக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க எள்ளு போட்டிருக்கேன், வெள்ளை எள்ளு. இதையும் ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு கருவேப்பிலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது இந்த எள்ளும் இந்த கருவேப்பிலையும் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மாவும் நல்லா கொரப்பு தன்மையை கொடுக்குங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி விடக்கூடாது, இதில் இருக்கிற தண்ணியே சரியாக போயிடுங்க. இது மாதிரி எல்லாத்தையும் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கலக்கியாச்சுங்க. பாருங்கள், நல்லா தண்ணி அதுவே சரியாக போயிடுச்சு. ரொம்ப தண்ணி விட்டோம்னா எள்ளு ஒட்டாமல் நல்லா இருக்காதுங்க. கரெக்டாக இந்த அளவுக்கே இருக்கணும். இது ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாங்க. எல்லாம் இது மாதிரி பிரித்து போடலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இது ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுங்க. இறாவுக்கு வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. அதனால இப்போ இந்த மாவும் கொஞ்சமாக மேலே இருக்கிற மாவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற இறாவும் நல்லா வெந்துடும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது மாதிரி இறா பக்கோடா பண்ணிங்கன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ இறா எடுத்தாலும் இது மாதிரி பக்கோடா கேட்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் போட்டுக்கலாம். நல்லா இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க, ஹை ஃப்ளேம் வைக்கக்கூட தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம் வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்குதுன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இதெல்லாம் போட்டுக்கிட்டேங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதையும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இதை எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப சுவையான நம்மளுக்கு எறா பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வந்துட்டு நான் இது போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நானும் இந்த எறா பக்கோடாவோட என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.